அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வரா பதவி ஏற்றிருக்கிற என்னுடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்ல நம்ம சேனல் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். மறக்காம உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் பதவியேற்ற ஒரு நன்னாளில் விஜய் அவர்கள் நேர் எதிராகவும் நேர் மாறாகவும் நிறைய பேருக்கு வந்து அட்வைஸும் எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்வராக பதவியேற்ற உடனே சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்குமான 200 யூனிட் வந்து இலவச மின்சாரம், போதை ஒழிப்புக்கான அந்த ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் சிங்கப்பெண் அதிரடிப்படை, இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய ஒரு கனவு திட்டம். இதெல்லாம் வந்து செயல்படுறதுக்காக 3 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்காரு. இது போக நம்ம சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஆட்டம் கண்டு போகிற மாதிரி வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் ரொம்பவே இழுத்தடிச்சு இந்த ஒரு பதவி பிரமாணம் நடக்குமா நடக்காதா திக்குன்னு இருக்கிற ஒரு நிலைமையில, அதாவது பழைய அரசோட அந்த மே 10ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு நாள் பதவி, அதாவது அவங்களோட நாள் பதவி முடிகிற நாளான இன்று விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருக்காரு. ஏகப்பட்ட தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் பிஜேபியிலிருந்து நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு கலந்துட்டு இருக்காங்க. வன்னியரசு அவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே டிஜிபி அவர்கள் வந்து சல்யூட் அடித்து வரவேற்ற ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் வந்து நம்மளுடைய கனவுல இருந்துச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நமக்கு நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழக மக்களாகிய நம்ம கிட்ட தான் பவர் இருக்குது அப்படின்றத நிரூபிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை வரவேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இந்த நிகழ்ச்சி அப்படின்றது நடந்தேறி இருக்கு. ரொம்பவே விஜய் அவர்கள் ஆக்ரோஷமாக பேசினதை நம்ம பார்த்துருக்கலாம். ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கும் போதும் அந்த ஆண்டவன் மீது கட்டளையிட்டு, நான் வந்து எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வேன், கண்டிப்பா அரசோட அந்த கோப்புகள்ல இருக்கிற அவ்வளோதே நான் செஞ்சு முடிப்பேன், நான் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை வந்து நான் செஞ்சு காட்டுவேன், ஆனா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே நேரடியாக கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் அவர்கள்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கும் மற்றும் எம்எல்ஏக்களுக்கும் ஒரு எச்சரிக்கையவே விடுத்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் ஜெயிச்ச நீங்கள் என்னை மீறி ஆடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையாவே கொடுத்துருக்காரு. இந்த எச்சரிக்கை யாருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் ஜெயிச்ச எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுக்காகத்தான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசுல வரைக்கும் எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து நம்ம தான் நம்ம ஏரியாவில் நம்ம பவரை காட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து படத்துகள்லாம் தான் தலைவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறவங்களையும் அமைச்சராக இருக்கிறவங்களையும் ஒழுங்குபடுத்துறதுலாம் நம்ம படத்துல பார்த்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு நேருக்கு நேர என்னுடைய எம்எல்ஏ அமைச்சராக இருந்தாலும் நான் கண்டிப்பேன்னு சொல்லிட்டு அந்த மனசில் ஏதாவது ஒரு தப்பான எண்ணம்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் ஞாபகம் வரும். அவருடைய ஆட்சியை தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து கொடுக்க போகிறார் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள், ஒட்டுமொத்த அரங்கமும் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களை தலை நிமிர்ந்து பார்த்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தான். என்னதான் இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிச்சிருந்தாலும் கூட செங்கோட்டையன் அவர்களுடைய பங்கு அப்படின்றது அளப்பரியதாக இருந்துச்சு. அர்ஜுனா அவர்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசி அவர் சார்பில் 2-4 சீட்டாவது வாங்கி கொடுத்துருக்காரு. பாருங்க, எங்களுக்கு வந்து கேக்லாம் வருது பேசிக்கிட்டு இருக்கல. ஏன்னா நாங்களாம் கேக் வெட்டி பயங்கரமாக சந்தோஷமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மறந்து போச்சு. ஆமாம், இந்த கேக் வந்து எல்லாருக்கும் நான் கொடுத்ததான் வந்து நினச்சிக்கோங்க. நீங்கள் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து அண்ணனுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு போயிருங்க. ஐயோ மறந்துட்டனே. இந்த மாதிரி வந்து பயங்கரமாக பதவியேற்பு விழா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஏரியாவில் எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எங்கே போகிறாரு இப்போ கிளம்பினா முழுக்க தலைமை செயலகத்துக்கு போயிட்டு, அதாவது இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மருமக தான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஃபுல்லாக சமைச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அவங்களுக்கு எந்திரிக்கும் போது என்ன குழம்பு வைக்கணும், என்ன வீட்டில் என்ன ஜாமான் இருக்குது, என்ன காய் இருக்குது, என்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்ப்போம். ஆனால் அதே வீட்டுக்கு மாமியார் வந்ததுக்கப்புறம் மருமக என்ன வச்சிருக்கா, எதுவும் ஜாமான் இருக்கா, ஜீனி இருக்கா, டீ போட டீ தூள் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சமையல் செய்கிறதுக்கு அரிசி இருக்கா, சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே போல்
இன்னைக்கு தமிழக அரசுக்குள்ள அந்த நுழைஞ்ச விஜய் அவர்கள் என்ன ஜாமா இருக்கு, இன்னைக்கு அரசுல என்னென்னத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க, எதுவும் இருக்கா, கஜானாவை தொடச்சு முடிச்சிட்டாங்களான்ற மாதிரி முழுக்க முழுக்க அந்த ஒரு சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. பார்த்துட்டு உங்களுக்கு நான் வெள்ளை அறிக்கையா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி எச்சரிக்கையா எம்எல்ஏக்கு விட்டுருக்காரோ அதே எச்சரிக்கையா இதுக்கு முன்னாடி இது செயல்பட்ட அரசுக்கும் விட்டுருக்காருன்னு சொல்லணும். வெள்ளை அறிக்கை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு காரியம். என்ன அப்படின்னா, இந்த அரசு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு இலாகா இருக்குது. இப்போ மருத்துவத்துறை இருக்குது, பள்ளி கல்வித்துறை இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயத்துறை இருக்குது. அந்தந்த துறைகளில் அந்ததுக்கு நிதி ஒதுக்கியிருப்பாங்க. உங்களுக்குலாம் தெரியும். அதை முக்கியமாக டாஸ்மாக் துறை இந்த மாதிரி வந்து நிதி ஒதுக்கியிருப்பாங்க. நிதி ஒதுக்கியிருக்கும்போது மத்திய அரசுலேருந்து நிதி ஒதுக்கியிருப்பாங்க, மாநில அரசோட பட்ஜெட்டில் அதுக்கான நிதி ஒதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நிதி ஒதுக்கியிருக்கும்போது அவங்களுடைய திட்டம் வந்து செயல்படும் போது இந்த நிதியிலேருந்து எடுத்து செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி செயல்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் குறைஞ்சிருக்கும். மிச்சம் இந்த இதில் வந்து உள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தானே ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு வந்து இப்போ தான் ஏப்ரல் மாதத்துக்கான நிதி அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அந்தந்த இதுக்குன்னு வந்து ஒரு இலாக்காவுக்கு ஒரு நிதி ஒதுக்கியிருப்பாங்க. அதில் வந்து எதுவும் திட்டங்கள் செஞ்சுருக்காங்களா, பாலம் கட்டுறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்சும்போது அதில் பாதி வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ மிச்சம் வந்து அந்த நிதிக்குள்ளே தான் இருக்கணும். இதுதான் வந்து நியாயம், இதுதான் கணக்கு வழக்கு. அதெல்லாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு தலைமையிலையும் தமிழக மக்கள் தலையில் குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தை தலையில் கூட இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 10 லட்சம் கோடி தலைமையிலான அந்த கடன் சுமை வந்து இன்றைக்கி தமிழக அரசு கையில் இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் தூக்க முடியாத சுமையை இறக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. அப்போ அதெல்லாம் வந்து எந்த நிலைமையில் எப்படி சரி பண்ணணும், என்ன ஏது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் தான் தரமான சம்பவம் லோடிங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப முக்கியமாக ஆளுநர் அவர்கள் கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா மே 13க்குள்ள சட்டமன்றத்தில் விஜய் அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசின பேச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட சட்டமன்றத்தில் முதல் பேச்சு என்னவா இருக்க போகுது, சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை எப்படி நிரூபிக்க போகிறாங்க, இந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆதரவை இதே மாதிரி தொடர்ந்து கொடுப்பாங்களா, இல்லை குடைச்சல் கொடுப்பாங்களா, இந்த முள்கிரீடம் அப்படின்றது உண்மையான ரியல் கிரீடமாக மாறுமா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருந்தால் கூட அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு அப்படின்றது வெடிச்சிருக்கு. சி.வி. சண்முகம் தலைமையிலான கிட்டத்தட்ட ஒரு 32 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைகிறதுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. அதுக்கும் என்னன்றதை நான் காரணம் சொல்லிடுறேன். அதிமுக அப்படின்ற இந்த ஆலமரமாக விழுந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் வழிநடத்திட்டு வந்த கட்சியை, ஜெயலலிதா அம்மா அவங்க மூலியமாக அவங்க பல திட்டங்கள் கொடுத்து மக்களை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்த ஒரு கட்சியை முடிச்சு விட்ட பெருமை எடப்பாடி அவர்களே சாரும். இப்போதைக்கு நம்ம அந்த கட்சி, இந்த கட்சி, ஸ்டாலின் அவர்களுடைய முன்னாடி இருந்த மன்னராட்சி கட்சி எதை பற்றியுமே நம்ம இன்னைக்கு கவலைப்படக்கூடாது. முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கார், மக்களுக்கு எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் கொடுக்க போகிறார், எந்த மாதிரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட போகுது, அந்தந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சிறப்பாக செயல்படுறாங்களா, அமைச்சர்கள் வந்து அவங்கவுங்க தொகுதிகளுக்கு சிறப்பாக நிதி ஒதுக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொன்றையும் இன்னைக்கு நம்ம வந்து விவரமாக பேச போகிறோம். இந்த ஆட்சி அப்படின்ற தமிழக மக்கள், அதாவது தமிழக மக்களுக்கான இந்த ஒரு ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மக்களுக்கு கரெக்டாக நல்லது செய்தா, சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்காங்களா, விஜய் அவர்களுடைய பேச்சை யாராவது மீறுறாங்களா, அல்லது முன்னிருந்த தப்பு அப்படியே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றா களையெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இப்போ நடக்கிற ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதே வந்து இதுதான். விஜய் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த நேர்மையை எல்லாருமே வந்து பின்பற்றுறாங்களான்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லிகிட்டே இருப்பேன். இது நம்மளுடைய அரசு தானே, இதால் தானே நம்ம வந்து செயல்பட போகிறோம் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க செம்படிச்சுட்டு போக மாட்டோம். நம்ம அண்ணன் வந்து சொன்ன ஒவ்வொரு திட்டமும் நிறைவேற்றப்படுதா, மக்களுக்கு கரெக்டாக போய் சேருதா, லஞ்ச லாவண்யம் விளையாடுதா, ஊழல் ஒழிக்கப்படுதா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். முழுக்க முழுக்க இனி அடுத்து வர்ற வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சி எப்படி இருக்குது, மக்களுடைய வந்து அந்த திட்டங்கள் செயல்படுதா, என்னதான் வந்து கால அவகாசம் இன்றைக்கி விஜய் அவர்கள் கேட்டிருந்தா கூட இன்னையிலேருந்து தன்னுடைய பணியை வந்து தொடங்கியிருக்கார் அப்படின்னே சொல்லணும். எல்லாருமே இந்த மக்களுடைய இந்த ஒரு ஆதரவு இல்லாமல் இந்த ஒரு ஆட்சி அப்படின்றது அமைஞ்சிருக்காது. முதல்ல மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேனலை சார்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நம்மளுடைய விஜய் அண்ணனோட ஆட்சி அமைச்ச உழைச்ச எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றி சொல்லுவோம். கடைசியாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என் உயிரிலும் மேலான அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணன் சொல்லியிருக்காரு. என்னுடைய கழக தொண்டர்கள் இல்லைன்னா இது வந்து சாத்தியமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8 கோடி மக்களும் நம்மளுடைய மக்கள் தான். அடுத்தடுத்த திட்டங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக பார்ப்போம். நம்மளோட சேனலை வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இனியும் நீங்களோட வந்து தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. தமிழக மக்கள் எவ்வளோ தூரம் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் வந்து நம்ம
பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறி ஆக்கினாலும் இனி அடுத்தடுத்து வர திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஒரு 4 பேருக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.